உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே கணிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவை அத்தனையும் நடப்பதாக நீங்களே சொல்கிறீர்கள். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸுக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாங்க சார். சார், நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரி நடந்துகிட்டே இருக்கு சார். வட இந்தியாவில் மிகப்பெரிய வெள்ளத்தால் மழையால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் சொல்லியிருந்தீங்க. அதே போல் நடந்துட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் நீங்கள் சொன்னது அத்தனையும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் என்ன ஆகும் என்னன்னு தெரியல. இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் அமெரிக்காவில் அதே போல் ட்ரம்பினுடைய அந்த பேச்சுக்களால் பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுபோல் நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. mình để mình để đây bà mình để nghĩ mình đây đó mình có để mình đây đó mình để mình đây đó mình để mình để nghe đó mình để mình để đây đó mình để mình để nghĩ mình đây đó mình để mình ở đây mình đây đó mình để là ở mình đây đó mình ở để đừng ở mình đây đó mình để đừng ở đây đó mình có để mình đây đó mình để nghĩ tiếng nghe đi. பெரிய மழை காத்திருக்கு. 6 நாள் தொடர்ந்து சென்னையில் மழை இருக்கு. நைட்டில் தொடர்ந்து மழை பெய்யும், பகலில் இருக்காது. அது மாதிரி மழை பெஞ்சுன்னு இருக்கும். அதனால் தென் மாவட்டங்கள் முழுதுமே மழை இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அது இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா அதில் மழை இருக்குது. கர்நாடகாவில் ஊர்லி இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ஊர் இல்லைன்னா மகாராஷ்டிரா அப்படி போகிற ஒரு ரூட்டில் ஒரு சின்ன கிராமம் மழையில் தத்தளிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நார்த்தில் சொன்ன மாதிரியா அதிகமான மழை அது இப்போது இன்னும் அந்த மழைகள் இருக்குது. இந்த மாத கடைசி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல இந்த மழை வந்து mình để mình thế đấy bà mình để nghĩ để mình thế đó mình có sẽ nghĩ mình thế thế bà mình để đi mình có sẽ đó mình để nghĩ để bưng nâng để mình thế đấy đó mình để nghĩ để mình thế đó mình để tiếng nữa bưng nâng để mình thế thế bà mình để nghĩ để mình thế đó mình để mình thế bà mình để nghĩ để bưng nâng để mình thế thế đó mình để mình thế đó mình có để mình thế sẽ để mình thế đó mình để phần đó cần hết để mình thế thế đó mình để nghĩ để mình thế thế đó mình để mình hết thế đó mình thấy nghĩ để mình thấy đó mình có tiếng để mình thấy đó mình thấy nghĩ mình ஹேப்பி. ஒரு ஆலயத்தில் பிரச்சனை நடக்கும்போது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக அது ரொம்ப எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறத பார்க்க போகிறோம். mình thấy mình thấy đó mình thấy mình thấy đó mình thấy cùng thấy đó mình thấy sẽ nghĩ mình thấy đó mình thấy nghĩ mình thấy đó mình thấy nghĩ mình ஹேப்பி. ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கலாம் இல்லை முக்கியமான ஆளாக இருக்கலாம். அவரோட குழந்தை ஒரு பிரச்சனையாக ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் கடலோர பகுதியில் ஒரு குழப்பம் இருக்கு. ட்ரம்ப் சாரோட முடிவு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க. நிறைய கண்ட்ரியில் இருக்க அத்தனை பேருமே அவர் ஒரு விதமாக தான் பேசுவாங்க. ஒரு பெண்ணோட எழுச்சி அந்த அமெரிக்காவிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பெண்ணோட எழுச்சி எதிர்பார்க்காத மாற்றம் போராட்டங்கள்லாம் நடக்க போகுது. அதில் ஒரு லேடியோட எழுச்சியை பார்ப்போம். கரெக்டாக லண்டனில் உணவு பிரச்சனை இல்லைன்னா ஒயிட் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியில் முக்கியமான கண்ட்ரியில் உணவு பிரச்சனை வரும். பணம் வைக்க ஏற்படுறத சடனாக சொல்லுவாங்க. இந்தியாவில் இப்போ கொஞ்சம் பணம் வைக்க ஏற்பட்டுன்னு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். வெளிரங்கம் கொஞ்சம் இறங்கும். 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் கேர்ஃபுல்லாக இருக்கும். 23ஆம் தேதிக்கு அப்புறமா ஏறிடலாம்.
ஆனால் இந்த 23வது கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ரேடா நீங்கள் ரேடா 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 ஷேர் படிப்படியாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஷேர் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ரேடா 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 ஷேர் இல்லைன்னா சில வேலைகள் மூலிமா ஒரு முக்கியமான குரூப்பு சென்னையிலையோ இல்லைன்னா அதர் ஸ்டேட்லேயோ அது அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஸ்கேம் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்லேருந்து ஒரு பெரிய கும்பலை பிடிச்சிருவாங்க. ஜப்பான் ஜப்பானில் ஒரு முக்கியமான பெரிய ஒரு எர்த்குயிக் ஏற்பட போகுது. கடலோர பகுதியில் வரப்போகுது. அது இல்லாமல் அமெரிக்காவில் சென்ட்ரல் அமெரிக்கா இல்லைனா நார்த் இல்லை சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய காட்டு பகுதியில் மிகப்பெரிய எர்த்குயிக் காத்திருக்கு. ரெண்டு எரிமலைகள் தொடர்ந்து எரியும். அது மாதிரி எதிர்பார்க்காம எழும்பதை பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்திருக்கு, திரும்பி அது வரதை பார்க்கணும். ஒரு எல்லையில் ஜப்பான்லேயும் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஏவுகணை பண்ணுறவங்க அவங்க கண்ட்ரிக்கு அது பிரச்சனையாயிடும். சடனாக அது வந்து அங்கேயே வெடிக்கிறதோ இல்லை அந்த இடத்துல பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளாஸ்ட் ஆகுறதோ இல்லை அவன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையாகிறத பார்க்கணும். இந்த நாட்டில் மழையோட வெள்ளம் நின்னப்புறம் திரும்ப மழை சார்ந்த இடத்துல திரும்பி அது சரிவு வந்துடும் எதிர்பார்க்க. ஸோ மக்கள் வந்து இந்த வருஷம் வேணாம், நான் லாஸ்ட் இயரே சொன்னேன், வேணாம் இந்த வருஷம் ரொம்ப போகாதீங்க, நம்ம பண்ணிடுவோம் எல்லாம் பண்ணிடுவோம் போகாதீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து நாட்டில் போகிறது நிறைய இமயமலை போகிறதுலாம் கொஞ்சம் நிறுத்தி இதெல்லாம் மழை விட்டுட்டு அப்புறமா எல்லாம் செய்யுங்க. டூரிசம் பண்ணிட்டோன்னு போயிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடிங் இருக்குது. மிகப்பெரிய மலை சரியதை பார்க்கணும். வைக்கண்டியில் நடு கடலில் ஒரு கப்பல் சடனா ஏற்கனவே நடந்தது, இப்போ சடனாக அதை பற்றிக்க போகுது, அதனாலையும் பார்க்கப்படும். வெள்ளை மாளிகை நம்ம ட்ரம்ப் இருக்க வீடோ இல்லை பக்கத்தில் இருக்க ஏரியாவிலையோ ஒரு இடத்துல அங்கேயும் பற்றிக்க போகுது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் 3 தலைவர்கள், இந்த 3 பெரிய தலைவர்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க, அந்த 3 பேர் பண்ணக்கூடிய தப்புனால உலக மக்கள்லாம் சஃபர் ஆக போகிறாங்க. இது 2028 வரைக்கும் சில விஷயங்கள் நடக்கப்போகுது. இந்த 3 பேருமே பெரிய குழப்பத்தில் ஆளாகிறத பார்ப்போம். போர் பண்ணக்கூடிய 2 நாடுகள் நட்பு முறையை சேரப்போகுது. அதோட வழியை நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவோட முக்கிய வளாகத்திலிருந்து சூடு, அங்கே வந்து துப்பாக்கி சண்டையோ இல்லைன்னா பெருதானுக்கு அங்கே ஆளுங்களை ஷூட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காத ஒரு கட்சி சடனாக உருவாகும். அந்த கட்சி திரும்பவும் எதிர்கட்சியில் போய் சேரப்போகுது.
அதுக்கான வழிகள் ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு அதுக்கான வழியும் இருக்குது. எந்த தடையும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். சார் இப்போ வந்து 2026 தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டில். அதனால் எல்லா கட்சிகளும் பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் எப்படி இருக்கோ, கட்சிகளினுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கோ என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ சொல்ல எதிர்கட்சிகள் கூட்டுகள் சேர்ந்தா பலம் பெறலாம், இல்லைன்னா ஆளுங்கட்சி பலத்தில் இருக்கு. பார்க்கலாம், இந்த அக்டோபர் மாதம் நமக்கு தெரிஞ்சிடும். சார் இப்போ இன்னைக்கு ஆடி வெள்ளி, முதல் ஆடி வெள்ளி சார். இந்த ஆடி வெள்ளியில் எல்லாரும் எப்படி இருக்கணும், இந்த ஆடி வெள்ளி மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒரு காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து சூடும் இருக்கும் மழையும் இருக்கும். அதில் இந்த சூடு வந்து அதிகமான சூடு வந்து இந்த மழை அதிகமாக பெய்யறப்போ சூடு கலங்குறப்போ அந்த காற்று மண்டலத்தில் ஆக்சிஜனோட கலந்து உடலோட வழியில் வர சொல்ல வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் இல்லைன்னா பூரிக்கிறது, அதாவது நம்ம என்ன சொல்லலாம் தட்டாமல் சின்னாமல், அந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கு பயந்தாங்க. அதனால தான் அந்த ஆடி மாதமே நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுறதுக்கு காரணமே. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளியில் விரதம் இருந்து மகாலட்சுமி நோம்பு அதில் தான் வரும். அப்படி அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பண்ணுறப்போ ஆடி மாதத்தோட சிறப்பு. அதே விரதம் இருந்தாவே உள்ளே இருக்க ஆர்கன்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து அரைச்சி அதில் கூட கெட்டதெல்லாம் எடுத்துரும். அப்படி நம்ம பண்ண சொல்ல என்ன ஆகிடுதுன்னா ஆயில் விருத்தி ஆகுது. இந்த ஆயில் விருத்தி ஆகுது தான் இந்த விரதம் வச்சுருக்காங்க. அதனால் இந்த விரதத்தை கைப்பிடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஆடி மாதம் வந்தாவே எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு நடக்கும். எல்லா தெய்வங்களும், ஏன்னா தட்சாயணம் பிறகு தட்சாயணம் பிறந்தது கடவுள் கண்ணு மூடிடுவார் 4 மாதத்துக்கு, அது இதுவாகாதுன்னு அப்புறம் உத்தராயணத்தில் தான் எல்லாம் வளரும். ஆனால் தட்சிணாயணத்தில் தான் எல்லா கடவுளோட பூஜைகளும் வந்துடும். அதுதான் இந்த ஆடி மாதம் பிறக்குது. ஆடி தான் முதல் வழி. இந்த ஆடி மாதத்தை பெருமை சொல்ல ஒன்று நிறைய இருக்குது அப்படின்னு சார். இந்த ஆடி மாதத்தில் வந்து அம்மன் கோயில்களுக்கு பெண்கள் தான் அதிகமாக இது வச்சு பொங்கல் வச்சு விரதம் இருந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க. அப்போ ஆண்கள் வந்து அந்த ஆடி மாதம் ஆண்களும் இருக்கலாம், விரதம் இருக்கலாம். நல்லதான், உடம்பு ஹெல்த்து தானே. அவங்களும் விரதம் இருக்கலாம், அவங்களும் நிறைய கோயில் பண்ணலாம், இந்த கோயிலோட வழி பண்ணலாம். கூழ் எதுக்கு சாப்பிட்றோம், அந்த சூட்டோட தன்மையை குறைக்கிறதுக்கு தான். வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய சூட்டோட தன்மை குறைக்கிறதுக்கு தான் பண்ணும். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கடவுளுக்கு தான் பிரசித்தி. பெரும்பாலும் வந்து எல்லாரும் வந்து விரதம் இருந்து வழிபடுவாங்க சார். என்ன மாதிரி அம்மனை வந்து வழிபட்டா எல்லாருக்கும் நல்லது? பொன்னைநல்லூர் தஞ்சை மாரியம்மன், அது இல்லாமல் நமக்கு பெரியபாளையம் தான் இந்த ஆடி மாதத்தில் ஃபேமஸ். அது இல்லாமல் காளிகாம்பாள் கோயில் போகலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அம்பாள் திருவொற்றியூர் வடிவடம்மன் கோயில் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை 5 வாரம் முடிச்சிங்கன்னா, ஏன்னா முன்கூட்டியே வருது, அதை முடிக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும். சார், இந்த ஜூலை 17 வந்து செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஜூலை 17 முடிஞ்சிருச்சு, செவ்வாய் பெயர்ந்துருது, எப்படி இருக்கும் இனிமே அப்படிங்கிறது? பல வழியில் அமைதி கிடைக்கும், பல வழியில் பிரச்சனைகள் தீரும். இப்போ அது போனதுலேருந்து நல்ல அமைதிகள் பீஸ்ஃபுல் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாயோட பார்வை வந்து குறைஞ்சிருது. இந்த பார்வை ராகு பார்க்குறோட பார்வை குறைஞ்சதுனால ஃபயர் நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. சார், இப்போ வந்து இந்திய அரசியலில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மோடி வந்து 75 வயதாகிட்டதால அடுத்த பிரதமர் தான். இனி மோடி தொடர்ந்து பிரதமராக இருக்க முடியாது, அடுத்து வேறொருத்தர் தான் அந்த கட்சி சார்ந்தவர்களும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது.
அந்த பேச்சின்படி சிலருடைய பெயரை வந்து ஏசியமாக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க தான் பிரதமராக வருவாங்கன்ட்டு. மோடி வந்து தொடர்ந்து பிரதமராக இருப்பாரா, இல்லை வேற ஒருத்தர் மாற்றுவாங்களா, எப்படி இருக்கும் சார்? இவரே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். அதோட கட்சியோட கோட்பாடெலாம் சில பேசி வழி பண்ணி இவரை கண்டினியூ பண்ணால் இன்னும் ஒரு வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆதிநாத்தோ விருதனுக்கு யோகி ஆதிநாத்னாலோ இல்லை உன்னத்தர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 பேர்லையும் வலு இருக்குமே தவிர அமித்ஷாலாம் அவர் இது வராது, வலு இருக்கும். ஆனால் மக்கள் நண்பத்தன்ப அளவுக்கு வராது. நிதின் கட்கரி கூட கொண்டு வருவாங்க அப்படின்னு பிஜேபியோட வழியில் வெளியே போயிட்டாருன்னா கொஞ்சம் குழப்பம்தான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. ஒரு சகாப்தம் முடிகிற வழியாக இருக்கும். இவர் இருக்கிறது இன்னொரு 5 வருஷத்துக்கு இவர் வழி பண்ண. அப்படி இல்லைன்னா எதிர்கட்சிகள் வலுவாயிடும் அப்படின்றத சொல்லுவேன். சார், இப்போ ஒரு ரஷ்ய பெண்மணி வந்து கர்நாடகாவில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 2 குழந்தையோடு தனியாக வசித்தாங்க. அதை கர்நாடக போலீஸார் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்தாங்க. அந்த அடர்ந்த காட்டில் வந்து பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள்லாம் வாழ்ந்த இடம்தான். ஆனாலும் அவங்கள எதுவுமே பண்ணலை. அதுக்கு காரணம் இந்து கடவுள்களை நாங்கள் வணங்குறதுக்காக, பூஜை பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்தோம். அதை பூஜை பண்ணோம், விறகடுப்புலேயே சமைச்சு சாப்பிட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் உண்மையா? அது எப்படி இருக்கும்? உண்மை. காட்டில் வாழக்கூடிய அந்த காத்தோட வழி ஒத்து வாழ சொல்ல மிருகங்கள் கூட அந்த இடத்துக்கு வராது. சில இடத்துக்கு மிருகங்கள் வராது. நம்ம பண்ணக்கூடிய பிரேயர்னால அந்த மிருகம் அந்த காஸ்மிக் எனர்ஜி. அதனால தான் ஐயப்ப சாமி கோர்ஸ்ல காவியம் கருப்பை கட்டிட்டு போக சொல்றாங்க. இந்த காவியை பார்த்தா அது கண்ணுக்கு வந்து நெருப்பு போல தெரியும். ஸோ அங்கே ஏதோ ஃபயர் கூட்டமாக போனாங்கன்னா காவி கட்டிட்டு நெருப்பு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த நெருப்பண்ணை நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினச்சி விலகி போயிடுங்க. அதனால தான் இந்த இது பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அந்த ரஷ்ய பெண் வந்து விசா முடிஞ்ச பிறகும் கூட அங்கே இருந்திருக்காங்க. அது திடீர்னு போலீஸார் அங்கே ரோந்து போகும்போது கண்டுபிடிச்சி அவங்க நாட்டுக்கு விசா முடிஞ்சதான் தப்பான விஷயம். ஆனால் அதுக்கான வழிமுறைகள் பண்ணின்னு இருக்கலாம். காட்டில் வாழறது ஒரு சுகமானது, நேச்சர், இயற்கை ஆயில வளர்த்திடும். அந்த மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்றதுக்காக தான் இருந்தாங்க. கடவுள் தியானம், அந்த காலத்துல வந்து சித்தர்கள், அகசியர், போகர் எல்லாமே வந்து காடு தானே, காட்டு உள்ளதான் உட்காந்து இருப்பாங்க. அவங்க அந்த ப்ரே பண்ண சொல்ல எல்லா மிருகங்களும் வந்து உட்காந்து படுத்துக்குமா. அந்த ப்ரேயர் முடிஞ்சது அது பாட்டுக்கு வெளியே போயிடுது, அதாவது இறை தேர்றதுக்கு. இவருக்கு வந்து இவர்கிட்ட வந்து அதை டிஸ்டர்பே பண்ணாரு. அது இல்லாம எவ்வளோ ஜண்டுகள் இருக்கும், நம்ம வண்டு, புழு, பூரா, ஆனா அதுவும் கூட வராது ப்ரே பண்ணாரு. அதுன்னு ஒரு எனர்ஜி தெரியும், தன்னோட பாதையை மாத்தின்னு போகும். எறும்பு கூட தன் பாதையை மாத்தின்னு போகும். அது ஜெயினிசத்துலயும் இருக்கு. தன்னோட உட்காந்து அவங்க ப்ரே பண்ண சொல்லதான் அவங்க கையில ஒரு இதுவாட்ட வச்சுப்பாங்க. அதை வந்து எதுக்குமே வந்து இது பண்ணக்கூடாது, அந்த இது துடைக்கிறது. அது மாதிரி வாய் மூட சொல்ல யாரையும் தப்பான பிழைக்க கூடாது சொல்லிட்டு வழி பண்ண வச்சாங்க. அந்த மாதிரி பண்ண சொல்ல அந்த எனர்ஜியை வந்து அவங்க உருவாக்க சொல்ல நம்ம உடம்போட காஸ்மிக் எனர்ஜி 1000 மீட்டர் வரைக்கும் போகும், இல்லை 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ ஒரு 1000 மீட்டரோ இல்லை 200 மீட்டரோ போக சொல்ல இந்த 200 மீட்டருக்கு அந்த எனர்ஜி பாதைகள் வர சொல்ல அந்த பாதையை மாற்றிக்கும். அதுதான் உண்மையான வழி. சார், இந்த செவ்வாய் பயிற்சி ஆனதால் எதிர்கட்சிகளில் பெரிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பெரிய ஒரு உள்கட்சி பூசல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அதுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி இந்த செவ்வாய் பயிற்சியால் தான் நடந்ததா? இதுக்கு பிறகு அடங்குமா, இன்னும் அதிகமாகும்? 2 மாதம் அதிகமாகி அக்டோபர் மாதம் நான் சொன்ன மாதிரியா ஒரு வழி கிடைச்சிடும். அதுக்கான பலன்கள் வந்துடும். பிரச்சனை. சார், இந்த தங்கம் வெள்ளி விலை வந்து தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வாரத்தில் வந்து 5 நாள் கூடிச்சுன்னா ஒரு 2 நாள் இறங்குது. அப்படி பார்த்தா தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. இது எப்படி ஆகும், என்ன ஆகும்?
Baby. 23 வயசு வரைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான், இறங்கி ஏறலாம். சப்போஸ் எதனா ஒரு வாரோ ஏதோ ஆயிடுச்சுன்னா இது எதிர்பார்க்காத விலையை தாண்டி போயிடும். 11,000 12,000 கிராஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த 23ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் கீழே வந்து இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு சார்? மேலும் கீழே இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து நல்லா ரொம்ப நன்றி சார். பல நல்ல புதிய தகவல்களை நம்முடைய வியூவர்ஸ் தெரிவிச்சிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேயர்களுக்கு கொரோனா குறிச்சில் இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.